ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருமே மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் நம்முடையதான் இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கிறது முன்பதாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறதான் இந்த தேவ வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்மோடு கூட அவர் பேசும்படியாகவும் நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஆண்டவரே கற்றுக் கொடுக்க போகிறதா நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றும் தியானித்தும் அதன் பிரகாரமாக ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் வளர்கிறவர்களாக காணப்பட உதவி செய்வீராக. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்களே, கடந்த நாளிலிருந்தே நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக ஆதியாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுடையதான பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறதையும், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதான உடன்படிக்கைகளையும் வாக்கு தத்தங்களையும், எப்படி அந்த உடன்படிக்கைகளை ஆபிரகாம் கை கொண்டார் என்கிறதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை நாம் இன்றைக்கு ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வசனம் 1 12 வரையிலும் பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறதை பார்க்க முடியும். வசனம் 1 சொல்லுகிறது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்கள், தேவன் ஆபிரகாமோடே உறவாடுகிறவராக இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஆபிரகாமுடையதான அழைப்பிலிருந்தே பார்க்கும்போது அவ்வப்போது தேவன் நேரடியாகவே ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், உறவாடுகிறவராக காணப்படுகிறார். இந்த 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகிறதான போது ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே அமர்ந்து அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறதான போது தேவன் தரிசனமாகிறார். தரிசனமான மாத்திரத்திலே ஆபிரகாமுடையதான அந்த பிரதிபலிப்பை பாருங்கள். வசனம் 2 அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 3 புருஷர்கள் அவருக்கு எதிராக நிற்கிறதை கண்டான். உடனே இவன் ஓடி போய் அவர்களை வரவேற்று பணிந்து கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீங்கள் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் செய்கிறதை பாருங்கள். ஒரு வித்தியாசமான, ஒரு அழகான ஒரு வரவேற்பையும் ஒரு விருந்தோம்பலையும் ஆபிரகாம் இங்கே செய்கிறதை பார்க்க முடியும். வசனம் 4 பார்க்கும்போது அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து அவர்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் போய் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கடந்து போகிறார். கடந்து போய் தன்னுடைய மனைவி ஆகிய சாராள் இடத்திலே அப்பத்தை செய்ய வைத்துவிட்டு ஒரு நல்ல ஒரு கன்று குட்டியை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே சமைக்கும்படியாக கொடுக்கிறார். இது எல்லாமே தயாரானதற்கு அப்புறமாக வசனம் 8 சொல்லுகிறது பாருங்கள், ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்கள், இந்த தேவ தூதர்களை இவன் பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்கு சரியான ஒரு விருந்தோம்பலை செய்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அருமையான தேவஜனங்களே, விருந்தோம்பல் மிகவும் முக்கியமானது. பிறரை கனம் பண்ணுகிறது மிகவும் முக்கியமானது. வேதத்திலே பார்க்கும்போது கூட எபிரேயர் 13வது அதிகார வசனம் 2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. மத்தேயு 25:35 இயேசு சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள்,
அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அருமையான தேவஜனங்களே, நீங்கள் பிறரை உபசரிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? மற்றவர்களை எந்த விதத்திலே நீங்கள் நடத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களை தேடி ஒரு சில பேர் கடந்து வருகிறதான போது, அவர்கள் தேவைகள் மத்தியில் இருக்கும் போதாக இருக்கட்டும், அல்லது மற்ற நேரங்களாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி அவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? விருந்தோம்பல், பிறரை உபசரிக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. பிறருக்கு நாம் விருந்தோம்பல் செய்கிறதான போது, அல்லது பிறரை நாம் உபசரிக்கிறதான போது, அதை நாம் தேவனுக்கு செய்கிறதான சேவையாகவும் ஊழியமாகவும் கருதி, இது எனக்கு கிடைத்திருக்கிறதா நல்ல சந்தர்ப்பம், வாய்ப்பு என்று நாம் நினைத்து அதை நாம் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஆபிரகாம் தனக்கு கிடைத்ததான வாய்ப்பை பயன்படுத்தி தேவனுக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். வசனம் 9-15 வரையிலும் பார்க்கும்போது, மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்கிறதான வாக்குத்தத்தம். வசனம் 10 சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்போது இப்படி பேசுகிறதை சாராள் வீட்டிற்குள்ளதாக அமர்ந்து இதை உற்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக மனிதர்களுடையதான வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு தன்மை இது. இவர்கள் அதை உற்று கேட்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுடையதான பிரதியுத்தரத்தை பாருங்கள். வசனம் 11, ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்று போயிற்று, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். பாருங்கள், ஆண்டவரை இவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்கிறதை நாம் இதில் பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு காணப்படுகிறதான அந்த சரீர பிரகாரமான மாற்றத்தை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள், அவருடைய வயது மூப்பை. எனவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் வயதாகி விட்டது, என்னுடைய ஆண்டவனுக்கும் வயதாகி விட்டது, ஸ்திரீகளுக்கு இருக்கிறதான அந்த வழிபாடுகளும் நின்று போயிற்று எனக்கு, எனவே இனிமேல் சாத்தியமில்லை என்கிறதான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் வசனம் 14 அவர்களுக்கு உரைக்கப்படுகிறதான ஒரு நம்பிக்கையின் வாக்கு என்னவென்று சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சாராள் ஒருவேளை உலக பிரகாரமான வழிகளையும் நெறிகளையும் பார்த்து அவர்களால் இது நடக்காது என்று சொல்லி அவர்கள் நகைத்து இருக்கலாம். அநேக நேரங்களிலே நாம் கூட நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, இனிமேல் இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் வராது, இனிமேல் இதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பு வராது என்கிறதான ஒரு முடிவுக்கு வருகிறதான போது, அந்த நிலையிலே அந்த இடத்திலே தேவன் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாக நீங்கள் சென்று கொண்டிருந்திருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் எந்த ஒரு மாற்றமும் வராது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில இது சாத்தியம் இல்லாதது என்கிறதான ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான். நாம் நடக்க முடியாத, சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறதான போது நம்முடைய கண்களை அந்த சூழ்நிலைக்கு நேராக மாற்றுவோம், அந்த பிரச்சனைக்கு நேராக. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய கண்களை எங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகளை மாற்றி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதான தேவன் மீது வைக்க வேண்டியது அவசியம். அதேதான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 2 சொல்லுகிறதான போது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இதே சூழ்நிலை தான் காணப்படுகிறது, வயது மூப்பு காணப்படுகிறது. ஆனாலும் அங்கு அவர்களுக்கு பிறக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எரேமியா சொல்லும்போது சொல்லுவார், எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆம், நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே தகர்ந்து விட்டது என்கிறதான ஒரு இக்கட்டுக்குள்ளதாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறதற்கு போதுமானவர்.
நீங்களும் நானும் நம்பி விசுவாசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் ஆராதிக்கிறதான என்னுடைய தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. காற்றை அவரால் அடக்க முடியும், கடலையும் அவரால் அமற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த தேவனால் மாற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். வசனம் 16 21 வரையிலும் பார்க்கும்போது இங்கே சோதோம் குமராவை பற்றி ஒரு வெளிப்பாடை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து ஒரு நீதிமானாக அவர் காணப்படுகிறார். தேவன் சொல்லுகிறார் வசனம் 18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ? யார் அந்த ஆபிரகாம்? வசனம் 19 சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதாவது ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் இந்த தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், நீங்கள் எப்படி இந்த தேவனுக்கு முன்பதாக ஜீவிக்க வேண்டும் என்கிறதை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து காணப்படுவார் என்கிறதை தேவன் அறிந்து தேவன் சொல்லுகிறார், இப்போது இவருடைய விசுவாசத்தையும் நீதியையும் பார்த்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வேனோ? எதை வெளிப்படுத்த போகிறார்? சோதோம் கோமராவை இவர் அழிக்கும் வண்ணமான ஒரு திட்டம். எதற்காக என்று சொன்னால் வசனம் 20 பார்க்க முடியும், அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாக இருக்கிறது, தேவனுக்கு எதிராக எழும்புகிறதான சூழ்நிலை அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே தேவன் சொல்லுகிறார், இவர்களை பார்க்கும்படியாக வசனம் 21 நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வந்து இதை பார்க்கிறார் என்று சொல்லுகிறது வேதத்திலே அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்திலே அமர்த்துகிறார். இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். அவர்களை பார்க்கும்படியாக தேடும்படியாக தேவன் இறங்கி வருகிறார். இவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டி தேவன் வான பரியந்தம் இதை கட்ட வேண்டும் என்று சொல்லி முற்படுகிறார்கள். அவர்களை பாசையை தாறுமாறாகும்படியாக தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கூட சோதோம் கோமராவின் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நான் கடந்து வந்து அதை அழிக்க போகிறேன் என்கிறதான ஒரு நோக்கத்தை திட்டத்தை செய்யும்படியாக இறங்கி வருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். யாத்திரையாகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது மோசே முட்செடி நடுவிலே இருக்கிறதான போது அந்த முட்செடியின் அக்னியிலிருந்து தேவ பிரசன்னத்தை மோசையால் பார்க்க முடிகிறது. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறதான போது இந்த வார்த்தை மாம்சமாகி அது நமக்குள்ளதாக வாசம் செய்கிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த தேவன் இந்த உலகத்தின் பாவங்களை மீட்கும்படியாக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினவராக காணப்படுகிறார். அவர் இறங்கி வந்து நம்மை மீட்டு கொண்ட தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இறங்கி வர வேண்டும் என்கிறதான சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? தேவன் அவர் இறங்கி வருகிறதான போது அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கடந்து வருகிறதான போது அவருடைய பிரசனத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து வழிநடத்தி மீட்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலே இந்த தேவன் இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து உங்களை சீர்படுத்தும்படியாக இவர் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது நீதி உள்ளதான நேர்மை உள்ளதான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்து இந்த கிறிஸ்துவனுடையதான பிரசனத்தை இன்னும் நான் அதிகமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான நோக்கத்திலும் விருப்பத்திலும் நீங்கள் இந்த தேவன் இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? விசுவாசிகளாகிய நாம் தேவன் இறங்கி வருகிறதான போது அவருடைய கிருபைகளையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உள்ளதாக காணப்படும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அதற்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 22 33 வரையிலும் பார்க்கிறதான போது ஆபிரகாம் இங்கு ஒரு பரிந்துரையை செய்கிறவராக இருக்கிறார். என்னவென்று சொன்னால்,
ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார், சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி. இப்போது இவர்களை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறார், இந்த சோதோம் கொமோராவிலே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வசனத்திலும் கீழாக வருகிறது. மறுபடியும் ஆபிரகாம் கேட்கிறார், என்னை பார்த்து கோபப்பட வேண்டாம் ஆண்டவரே, இப்போது 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? 40 இருந்தால் அழிப்பீரோ? 30 இருந்தால் அழிப்பீரோ? 20 இருந்தால் அழிப்பீரோ? 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்ல இந்த வசனங்களிலே ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக அவர் விண்ணப்பிக்கிறதை பார்க்க முடியும். எதற்காக சோதோம் கொமோராவிற்காக ஆபிரகாம் இப்படி பரிந்துரைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சகோதரருடையதான மகன் லோத்து சோதோம் கொமோராவிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, ஆபிரகாமுடைய இந்த பரிந்துரையை நாம் பார்க்கும்போது தன்னை சுற்றி இருந்ததான ஜனங்களையும் தன்னோடு இருந்ததான ஜனங்களுடையதான நல் வாழ்வையும் ஆபிரகாம் விரும்பினவராக காணப்படுகிறார். ஆபிரகாமுடையதான மகன் இஸ்மவேல் அவன் அழிந்து போகாத படிக்கு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலே இஸ்மவேலுக்காக விண்ணப்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போது அதற்கு அப்புறமாக ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது லோத்தை அவன் தங்கியிருந்தான் இடத்திலிருந்து ராஜாக்கள் வந்து அவர்களை சோதோம் கொமோராவை கைப்பற்றி கொண்டு போகிறார்கள். லோத்தும் அவர்களிடம் சிக்கிக் கொள்ளுகிறான். அவனை மீட்கும்படியாக ஆபிரகாம் தன்னுடைய படையோடு கூட கடந்து சென்று அவர்களை மீட்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்திலே தேவனோடு கூட இவன் மன்றாடுகிறதை பார்க்கலாம், இப்படி நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே பிறருக்காகவும் மன்றாட வேண்டியது அவசியம். அநேக நேரங்களிலே நாம் பிறருக்காக மன்றாடுகிறதை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்த்தால் எந்த இடத்துல நீங்கள் காணப்படுவீர்கள்? பிறருக்காக மன்றாடுகிறவர்களாக இருப்பீர்களா, அல்லது நமக்காக மாத்திரம் மன்றாடுகிறவர்களாக காணப்படுவோமா? நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் பிறருக்காக ஜெபிக்கும் போது, பிறருக்காக மன்றாடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே தேவ சமூகத்திலே நாம் எழும்பி நிற்க வேண்டியது அவசியம். தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஆராய்ந்து பார்க்கலாமா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிறருக்கு பிரயோஜனமுள்ளதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது என்னை நான் மெச்சிக்கொள்ளுகிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், பிறரை உபசரிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். பிறருக்கு விருந்தோம்பல் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். தேவனுக்காக நாம் உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறது இல்லை. இன்றைக்கு நாம் அப்படி நீதியோடு தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது உங்களுக்கும் அவருடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே தேவனுடையதான நீதியையும் இரக்கத்தையும் நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டியதும் அவசியம். நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறது மிகவும் மிகவும் முக்கியம். பிறருக்காக நாம் வேண்டுகிறதான போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்த்து விட்டு விடுகிறவர் அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை பிறரை உபசரிக்கிறதிலே நீங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நீதி உள்ளதான வாழ்க்கை வாழ்கிறதிலே குன்றி போய் இருக்கலாம். பிறருக்காக மன்றாடுகிறதிலே குறைவுள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதான ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. ஆனாலும் எந்த நிலையிலும் தேவனை விட்டு விலகாத படிக்கு தன்னைத்தானே அவர் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்கலாமா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவரத்தில் சொல்வீர்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே பிறனை நேசிக்க உதவி செய்யுங்க, பிறனுக்கு ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதான கடமைகளை செய்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை நோக்கி பிறருக்காக மன்றாடுகிறதற்கும்
உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இப்போதும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான இந்த தேவவசனத்திற்காக ஸ்தோத்திரம். இதன் பிரகாரமாக நாங்கள் நடக்கிறதற்கு உதவி செய்யுங்க. இணைந்து கொண்டதான கலந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடியான ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.